நேற்று மிட் நைட்டும் கார்டன் ஏரியாவில் பார்வதியும் கமருதீனும் உட்காந்து அந்த பீன் பேக்கில் பேசிகிட்டு இருக்கும்போது பார்வதி வந்து ஹே ஒரு நிமிஷம் மைக்கை கழட்டுன்னு சொல்கிறாங்க. கமருதீனும் மைக்கை கழட்டுறாரு. பார்வதி ஃபுல்லாகவே கழட்டிட்டாங்க. அவர் கொஞ்சம் அந்த அந்த மைக் அது சென்சார் அந்த ஏரியா இருக்கு இல்லையா, அதை மட்டும் லைட்டாக க்ளோஸ் பண்ணி சைடில் இப்படி தள்ளி எடுக்கிறாரு. பேசிக்கலி 2 பேருமே வந்து என்ன பேசுகிறாங்கன்னு கேட்க முடியாது. அதுக்குண்டான வேலையை பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு நிமிஷம் பேசுகிறாங்க. ஸோ இது என்ன மாதிரி ஒரு பிஹேவியருங்கிறது தெரியல. விஜய் சேதுபதி சாரும் விஜய் டிவியும் இது எப்படி அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரில. இதில் இவங்க வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் ரூல் பிரேக்குங்கிறாங்க. அஃப்கோர்ஸ் சின்ன ரூல் பிரேக்னாலும் பெரிய ரூல் பிரேக்னாலும் எல்லாமே ரூல் பிரேக் தான். ஒரு ஐடி கார்டு எடுத்து வச்சதை ரூல் பிரேக்குன்னு சொல்லி நேற்று ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுங்க, இதுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுங்க. சீசன் 2ல் வந்து மும்தாஜ் வந்து மைக் போட மாட்டேன்னு சொன்னதுக்கு கமல்ஹாசன் சார் என்ன மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாருன்னு நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும். சீசன் 2 பார்த்தவங்க யாருமே அதை மறந்துருக்க மாட்டாங்க. பட் இந்த சீசனில் அது வந்து ஒரு பிக் பாஸ் என்னை கூப்பிடலன்னு சொல்லி அவங்க போட மாட்டேன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இது வந்து என்னென்னா ஒரு சீக்ரெட்டாக எப்போவுமே இப்படி பேசுகிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க நம்மளால் என்ன கெஸ் பண்ண முடியும்? சப்போஸ் ஒரு ஒஸ்ட் கேஸுக்கு அது அவங்க 2 பேர்த்தோட பர்சனலாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. அவங்க அதை அடுத்தவங்க கேமை பற்றி ஏதாச்சும் ஹிண்ட் கொடுக்குறாங்க, இல்லை நாமினேஷன் டிஸ்கஷனோ வாட்டெவர் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுறாங்கன்னா டெஃபினட்டாக அது மற்றவங்களோட கேம் அஃபெக்ட் ஆகும். அப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரிவிலேஜ் வந்து நீங்கள் எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கும் கொடுக்கணும். அது என்ன ஒருத்தருக்கு நான் பனிஷ்மெண்ட் இல்லை, இதுதான் நடக்குது. இப்படி தான் ஸ்டார்டிங்கில் வந்து ரூல் பிரேக் பண்ணும்போது எல்லாம் நான் அதை ஃபாலோ பண்ண மாட்டேன், இதை ஃபாலோ பண்ண மாட்டேன், டாஸ்க்லேருந்து ரிட்டையர் ஆகிறேன், ரிசைன் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லும்போது பிக் பாஸ் வந்து அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு அப்பலாம் ஒரு 4 வாரத்துக்கு அப்புறமா கிடுக்குப்படியாக பிடிச்சி எல்லாரையும் பிடிச்சி திட்டினாங்க. அந்த ஜெயிலுக்கு போகலன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டு கொடுத்தாங்க. இப்போ இதே மாதிரி மைக்கை இவங்க கழட்டுறாங்க. இனி இது வந்து ஃபாலோ ஆகிட்டே வரும். திடீர்னு அவங்களுக்கு ஞானோதயம் வரும். அப்போ வந்து எந்த கண்டஸ்டன்ட் சிக்கிறாங்களோ அவங்கள பிடிச்சி அடிப்பாங்க. உடனே அது என்ன கரெக்டான நியாயம்னு தெரியல. விஜய் சேதுபதி சாரும் விஜய் டிவியும் இதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.